என் அன்பு குழந்தையே, இத்தனை நாள் நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அதை அப்படியே பெறும் காலம் இதோ வந்துவிட்டது. இதற்காகத்தானே காத்திருந்தாய்? இதோ பெற்றுக்கொள். என் பிள்ளை எதற்காகவும் அதிகமாக ஆசைப்படும் குணம் கொண்டவள் அல்ல. நீ அதிகபட்சமாக ஆசைப்படுவது உன் வாழ்வில் உனக்கான நிம்மதியை மட்டுமே. பொன்னும் பொருளும் இருக்க வேண்டாம், ஆடம்பரமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எந்த பிரச்சனைகளும் எனக்கு வேண்டாம், நான் அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்தால் மட்டும் போதும், நிம்மதியை தாருங்கள் அப்பா என்று தானே இத்தனை நாளாய் என்னை கேட்டுக்கொண்டிருந்தாய். நிம்மதி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வடிவில் இருக்கும். உனக்கான நிம்மதி என்பது இப்பொழுது நீ என்னிடம் கையேந்தி கொண்டிருக்கிறாயே அந்த விஷயத்தில் தான் இருக்கின்றது. அதற்காகவே என்னிடம் நீ கேட்டுக்கொண்டு நிற்கின்றாய். இதை தவிர வேறெதையும் உங்களிடம் கேட்க மாட்டேன், இதை மட்டும் தந்துவிடுங்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். நீ மனதால் நினைத்து வார்த்தைகளால் கேட்கும் போதே எல்லாவற்றையும் தர நினைப்பவன் நான். நீ என் முன்னே கண்ணீரோடு கையேந்தும் போது உன்னை வெற்று கரங்களுடன் திரும்ப அனுப்புவேனா? நீ ஆசைப்பட்டதை உன்னிடம் சேர்க்கும் வரை நான் ஓயமாட்டேன். நீயே சலித்துக் கொண்டு எதுவும் வேண்டாம் என்று ஒதுங்கி சென்றாலுமே கூட உனக்கானதை உன்னிடம் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பே. ஏனென்றால் என்னுடைய பக்தர்களையும் பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்காகவும் கரை சேர்ப்பதற்காகவும் அவர்கள் விரும்பியதை வழங்குவதற்காகவுமே பிறப்பெடுத்து வந்தவன் நான். என்னுடைய அவதார நோக்கமே அனைவரையும் அன்பால் அரவணைத்து செல்வதே. என்னுடைய குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பவன் நான். இறுதியாக இப்போதெல்லாம் நீ என்னிடம் கேட்பது, அப்பா எனக்கு பிற உலக பொருட்கள் மீது கவனம் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் உங்களை மட்டுமே எண்ணி வாழ வேண்டும், என்னோடு நீங்கள் எப்போதுமே இருங்கள், அது போதும் என்கின்ற நிலைக்கு நீ வந்து விட்டாய். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் தங்கமே, என்னுடைய பிள்ளையை நான் உயிராக தாங்குவேன். உனக்கான நிழலில் உன்னை வாழ வைப்பேன். சலித்துக் கொண்டு வேண்டாம் என்று நீ கூறினாலுமே கூட உன்னுடைய மனம் எதை நினைத்து ஏங்குகிறது என்பது எனக்கு தெரியும். என்னுடைய மகளின் ஏக்கம் நான் அறிவேன். கனவில் மட்டும்தான் நடக்குமா அப்பா என்று நீ ஏங்கி கண்ணீர் வடித்தது போதும் என் தங்கமே. உன்னுடைய கனவுகளை எல்லாம் நிறைவேற்ற உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். நீ காத்திருந்து கண்ணீர் வடித்து கேட்ட அனைத்தையும் நான் நிச்சயமாக உனக்கு வழங்கப் போகின்றேன். அந்த நிகழ்வுகள் எப்போது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும். உன்னுடைய வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழப் போகின்றது. ஆனந்தத்தில் நிறைந்த நிம்மதியில் நீ திகைக்கப் போகின்றாய். இது உன்னுடைய அப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கு. உன்னை அரவணைப்புடன் என்னுடைய கருவறையில் வைத்து நான் பாதுகாப்பேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை கண்கூட காணப்போகின்றாய். இதற்காகத்தானே இத்தனை நாட்கள் காத்திருந்தேன். இதோ நான் பெற்றுக்கொண்டேன் என்று நீ சந்தோஷப்பட போகின்றாய். எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் பத்திரமாக உன்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பவன் நான். நீ விரும்பியதை விரும்பியபடியே அளிக்காமல் இருப்பேனா? ஆம் தங்கமே, நீ காத்திருந்தது உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. எனது இந்த வார்த்தைகளில் நீ நம்பிக்கை கொண்டிருந்தால் இன்று முதல் நீ மகிழ்ச்சியாக மட்டுமே இரு. மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் மனதை குழப்பிக் கொண்டிருக்கும் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போகின்றது. எல்லாமும் மாறப்போகின்றது. உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பொருட்படுத்தாதே. எல்லா பிரச்சனைகளும் எல்லா சிக்கல்களும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரும். எல்லாம் சரியாகிவிடும் என்று உன் மனதில் சொல்லிக்கொண்டு உன் வேலையை திறம்பட செய். விரைவில் அனைத்தும் சரியாகும். உன் வாழ்வில் பல அதிர்ஷ்டங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அதற்காக நன்றி சொல். என் முன்னால் மண்டியிட்டு மௌனமாக அழுது கொண்டிருந்தாயே, உன் கண்ணீருக்கு பதில் கூற வந்துள்ளேன். மனதில் வருடிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு
மனம் திறந்து பேச வந்துள்ளேன். அப்பாவின் வார்த்தையை கேட்பாயா என் தங்கமே? இன்று நான் வெளிப்படையாகவே கூறிவிடுகின்றேன். என்னதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீயும் புரிந்து கொள். வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை புரியாமல் வெளித்தோற்றத்தை வைத்து கற்பனை செய்து கொண்டு நீயே புலம்பிக் கொண்டிருக்கின்றாயே. உன் கனவுகளும் கற்பனைகளும் தவறென்று நான் ஒருபோதும் சொன்னதில்லை. அவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் நிஜத்தில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே நான் போராடி கொண்டிருக்கின்றேன். அதற்காகத்தான் உன்னுடைய விதி மற்றும் மாயையுடன் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றேன். என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே நான் அதிகம் உணர வேண்டும். உன் கனவுகள் நிறைவேறினால் உன்னை விட அதிகமாக நான் சந்தோஷத்தில் மிதப்பேன். உன் கனவுகளோடும் கற்பனைகளோடும் நீ மிதக்கும் போது என் மனம் பதைக்கின்றது. இந்த அப்பாவின் பிள்ளையான நீ பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் வெளிப்படையாகவே கூறுகின்றேன், நீ நினைத்த விஷயங்கள் விதியின் பிடியினால் நடக்கவில்லை என்றாலும், அல்லது அது உன் வாழ்க்கைக்கு உகந்ததல்ல என்றாலும் உன் மனம் வருந்தும் அல்லவா? அதை பார்க்கும் சக்தி இந்த தந்தைக்கு இல்லை. அந்த காரணத்தை நான் உன்னிடம் சொன்னாலும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாய். அதனால்தான் அவை அனைத்தையும் உன் மனம் மகிழ்வது போலவே நான் மாற்றி அமைக்க போராடி கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கைக்கு உகந்ததாகவும் மாற்றிக் கொண்டிருக்கின்றேன். உண்மையான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதற்காகவே உனக்கு நான் நிறைய விஷயங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு சில உண்மைகளை நீ உணர வேண்டும் என்பதற்காகவே ஒரு சில நிகழ்வுகளை உன் முன்னால் நான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். நீ புத்திசாலி அல்லவா? எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள முயற்சி செய். என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே புரிந்து கொள்ள முயற்சி செய்பவள் நீ. நீ மாய வலையில் சிக்கிக் கொள்வதை நான் எப்படி அனுமதிப்பேன்? நீ எப்பொழுதும் என்னிடம் கேட்கின்றாய், நான் விரும்பியது நடக்குமா நடக்காதா என்று. ஆனால் அதை நான் சொல்வதாய் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள், உனக்கான நல்லதை மட்டுமே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உனக்கு எது நல்லது என்பது எனக்கு தெரியும். உனக்கு எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாயோ, எது கிடைத்தால் நீ ஆனந்தத்தில் மிதப்பாயோ அதை நிச்சயமாக நான் கொடுப்பேன். எது நிலையானது என்பது உன் அப்பாவிற்கு தெரியும். ஏனென்றால் என்னுடைய அன்பை பற்றி உனக்கு தெரியும், உன்னுடைய அன்பை பற்றி எனக்கு தெரியும். நம்முடைய அன்பிற்கு ஈடானது எதுவும் கிடையாது. உன்னுடைய பேரன்பை எப்பொழுதும் நான் இழந்து விட மாட்டேன். ஒன்றை மட்டும் உறுதியாக கூறுகின்றேன், நீ எதிர்காலத்தில் வருத்தப்படும்படியோ என் மீது கோபப்படும்படியோ உன் வாழ்க்கையை நினைத்து விரக்தியடையும்படியோ நிச்சயம் ஒரு நிகழ்வும் நடக்காது. அளவு கடந்த உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விசுவாசம், அன்பு, பொறுமையுடன் இன்று இருப்பது போலவே எப்பொழுதும் நீ இருப்பாய். நம்முடைய பந்தம் ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். என் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. அப்படி இருக்கும் போது உன் கண்ணீரையும் கவலையையும் உன் வாழ்வில் நான் நிரந்தரமாக அளிப்பேனா? உன் கவலைகளை களைந்து எதிர்காலத்தில் நீ சந்தோஷமாக இருப்பதற்கான வேலையை நான் இன்றே தொடங்கிவிட்டேன். நீ மௌனமாக உன் வேதனைகளை என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தாயே, அந்த முகம் எனக்கு இன்னும் மறக்கவில்லை. இதன் பிறகு என் பிள்ளையின் கண்ணீரை மறுபடியும் நான் பார்க்க விரும்பவில்லை. இனி ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சி அடையும்படியும் உன் முகம் மலரும்படியான செய்திகளை உனக்கு நான் அள்ளித் தரப்போகின்றேன். சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய். இனி நீ மனதுக்குள் குமுறாமல் மகிழ்ச்சியோடு இரு, நம்பிக்கையோடு